தனி மனிதன் நாத்திகனாக இருந்தால் நல்லவனாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் ஒரு பெரிய மிகப்பெரிய சமூகத்தையே கடவுள் நம்பிக்கை இல்லாமல் வளர்த்தால் அது என்னவாகும் என்று யோசித்து பாருங்கள். 150 கோடி மக்களை எந்த சட்டம் கட்டுப்படுத்தும்? ஏதோ சில பேர் இருந்தா சட்டம் கட்டுப்படுத்தலாம், அரசாங்கம் கட்டுப்படுத்தலாம், போலீஸ் கட்டுப்படுத்தலாம். 150 கோடி மக்களை எந்த போலீஸால் கட்டுப்படுத்த முடியும்? எந்த அரசாங்கத்தால் கட்டுப்படுத்த முடியும்? எந்த சட்ட திட்டங்களால் கட்டுப்படுத்த முடியும்? இந்த 150 கோடி மக்களையும் இங்க கட்டுப்படுத்துவது கடவுள் நம்பிக்கை. சில சமயம் சட்டம் சரி என்பது என்று சொல்லுவதை கூட மக்கள் செய்ய மறுக்கிறார்கள். சில நாட்கள் முன்னாடி சட்டமானது அடல்ட்ரியை கண்டுகொள்ளாமல் விட்டது. அடல்ட்ரி விஷயமாக கோர்ட்டுக்கு கொண்டு வராதே, அடல்ட்ரி என்றால் சிறைப்படுத்துவார்கள் அந்த நாளில். இனி அடல்ட்ரிக்கு சிறை கிடையாது என்று அடல்ட்ரின்னு புரியறது இல்லையா என்கிறது வந்த பிறகும் இந்த நாட்டில் இன்று வரை மெஜாரிட்டி ஜனங்கள் அடல்ட்ரி செய்யாமல் இருக்கிறார்கள். அப்போ என்ன அப்படின்னு, இந்த நாடு சட்டத்தினால ஓடுகிறதா? சட்டத்தில் 10 பேர் கட்டுப்படலாம், 10,000 பேர் கூட கட்டுப்படலாம், 10 லட்சம் பேர் கூட கட்டுப்படலாம். 150 கோடி மக்களை வெறும் சட்டம் கட்டுப்படுத்துமா என்னும் இடத்தில்தான் தெய்வ பக்தியினுடைய சோசியல் ரெஃபரன்ஸ் தெரியும், ரெலவன்ஸ். தெய்வ பக்திக்கு பல ரெலவன்ஸ் உண்டு, பேசிக்கொண்டே போகலாம். இது சோசியல் ரெலவன்ஸ், அதாவது சமூக பொருத்தம். ஒரு சமூகம் இவ்வாறு அடங்கி வாழ்கிறது, ஒழுக்கத்தில் வாழ்கிறது என்கிறது தெய்வ பக்தியால் சாத்தியம். இன் காட் வி ட்ரஸ்ட்ங்கிறாங்க இல்லையா? தெரிஞ்சுதான் வச்சான். நம்ம சத்தியமேவ ஜெயதே என்றுதான் கூறுகிறோம். சத்தியம் ஏகாட்சரம் உண்மை. ஏனெனில் நமக்கு கடவுளுக்கு விளக்கமே அதுதான், சத்தியங்கிறது தான். சத்தியம் ஞானம் அனந்தம் உண்மை. விஷயத்துக்கு வருவோம். அப்போதான் என்ன ஆகிறது அப்படின்னா, அங்க எல்லோரும், அதாவது தாய் தந்தையராக இருக்கணும். குழந்தைகள்லாம் தாய் தந்தையரை மதிக்கணும், போற்றணும். வயதான காலத்துல தாய் தந்தையரை பார்த்துக்கணும். தாய் தந்தையர்கள் குழந்தைகளை நல்லபடி வளர்க்கணும். அல்லது கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் அனுசரணையாக இருக்கணும் முதலிய இந்த வேல்யூஸ்லாம் இருக்கு பார்த்தீங்களா, குடும்ப தர்மங்கள். இது எல்லாம் என்ன அப்படின்னா, இப்படி இருந்தால் இறைவனுக்கு பிடிக்கும் என்கிறதை தொக்கி நிற்கும் பொழுது அது பல கோடி மக்கள் அதற்கு ஆட்பட்டு நடந்து இந்த அமைப்பு காக்கப்படுகிறது. இந்த பெரியவர் எப்படிப்பட்டவர்னா, இதுக்கு முன்னாடி சொன்னேனே, அவர் ரொம்ப அழகா, அது பேர் என்ன, பகுத்தறிவு. பகுத்தறிவு என்கிறத சொல்றாரே தவிர அவர் மட்டும் இல்லை, இன்னும் பல பேர்கள் பொருள் முதல்வாதிகள், மெட்டீரியலிஸ் பொருள் முதல்வாதிகள் என்ன பண்ணுவார்கள், பகுத்தறிவு என்று சொல்லுவார்கள். ஆனா எனக்கு பகுத்தறிவோட விளக்கவும் என்று சொல்லும் பொழுது எனக்கு ரைட் ஹேண்டா கொண்டு வாம்பார். கல்யாணம் எதற்கு வேணும், எனக்கு ஒன் வேர்ட் ஆன்சர் வேணும் பார்கள். இந்த கணமே எனக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் பார்கள். இதெல்லாம் காலங்காலமா பலவேறு லேயர்ஸ்ல பதில் இருக்கு. இதை ஒரே நாள் அன்னைக்கு ஒரு கணத்தில், ஒரு வேர்டில், ஒரு வாக்கியத்தில் இதற்கான பதில்லாம் வர முடியாது. கற்பு ஏன் வேணும் என்றால் அதை விளக்குவதற்கு குறைந்தபட்சம் ஒரு மணி நேரமாவது வேணும், ரேஷனலா விளக்குவதற்கு. இவர்களுக்கு அதை கேட்பதற்கான பொறுமை கிடையாது. முதல்ல இவர்களுக்கு ஒன் வேர்ட் ஆன்சர் வேணும். அவர்களிடையே கேட்கிறேன் ஒரு கேள்வி, கற்பு ஏன் வேணும், அது ஒரு பக்கம் இருக்கட்டும் சார். வேற ஒரு கேள்வி கேட்கிறேன். அவரே சொல்லுகிறார், பெரியவரே சொல்லுகிறார், ஏன் பெண்கள் இது மாதிரி ஆடை அணிய வேண்டும், வேற மாதிரி ஆடை அணியலாமே என்றெல்லாம் சொல்லுகிறார். நான் கேட்கிறேன், கற்பே வேண்டாம் என்று சொல்லுவோருக்கு ஆடையை பற்றி என்னத்துக்கு பேச்சு? ஒரு மனிதன் ஆடையை அணிவதற்கு ஒன் வேர்டு ஆன்சர் என்ன? யாராவது சொல்ல முடியுமா?
அவர்களும் தான் ஆடையை அணுகிறார்கள். பொருள் முதல்வாதிகளும் ஆடையை அணுகிறார்கள், நாத்திகர்களும் ஆடை அணுகிறார்கள். கேளுங்களேன், எதுக்காக ஆடையை அணுகிறீர்கள்? என்ன பதில்? நம்ம கிட்ட கேட்டா நம்ம கிட்ட மட்டும் என்ன பதில் அப்படின்னு கேட்டா, ஆடை அணிவோம். அதற்கு சில பல காரணங்கள் இருக்கின்றன. ஒரு காரணம் கற்பாக இருக்கலாம். கற்பு ஏன் என்று கேட்டால் தெய்வத்துக்கு பிடிக்கும், முடிஞ்சு போச்சு. அவர்கள் ஏன் ஆடையை அடிக்கிறார்கள் என்று கேட்டா அதுக்கு என்ன பதில்? ரைட் ஹேண்டடா சில விஷயங்கள் இல்ல, பல விஷயங்கள் கல்ச்சுரல் எலிமெண்ட்ஸுக்கு ரைட் ஹேண்டடா நீங்க கொண்டு வந்து பதிலை வைக்க முடியாது. அது மாதிரியான ஆழமான விஷயங்கள்லாம் பண்பாட்டில் உள்ளன. ஏன்னா அதுக்கு வந்து சைக்கலாஜிக்கலா, சோசியலாஜிக்கலா பலவேறு விஷயங்கள்ல ரெலவன்ஸ் உண்டு. அது பல விஷயங்கள் காலப்போக்கில் புரியும், ஆனால் மிகவும் ஆழமானது, டைம் டெஸ்டட். அது ஆழமானது. எல்லாத்துக்குமே இப்போ இங்க பிடி பதில், இப்படி பதில் சொல்லு அப்படின்னு நிறுத்த முடியவைகளாக இல்லை. அப்பொழுதுதான் இந்த இது மாதிரி குறள், இதெல்லாம் வந்து காம்ப்ரமைஸ் இல்லாத குறள் அவரோடது. யாரு? வள்ளுவரோடது. தெய்வம் தொழா அள் கொழுநன் தொழுதெழுவாள் பெய் என பெய்யும் மழை. ஒரு பதிவிரத்தை மழை பெய்ய வேண்டும் என்றால் பொழியும் மழை அப்படின்னு விட்டார் வள்ளுவர். இந்த குறளையெல்லாம் எடுத்து எதிர்க்கிறார் பெரியார். இந்த குறள் பாருங்க, ரொம்ப அருமையான குறள். தற்காத்து தற்கொண்டான் பேணி தகை சான்ற சொற்காத்து சோர்விலாள் பெண். பெண்ணுக்கு விளக்கம் கொடுக்கிறார். தற்காத்து, தன்னையே காத்து. அதுக்கப்புறம் என்னென்ன? தற்கொண்டான் பேணி. தற்கொண்டான் என்பது கணவன். கணவனுக்கும் குடும்பத்திற்குமான பணிவிடைகளை செய்து, தகை தகை சான்ற இல்லறத்துக்கு ஏற்ற மதுரமான சொற்களை உபயோகப்படுத்தி, சொற்காத்து அருமையான சொற்களை, கண்ணியமான சொற்களை சொல்லி, சோர்விலாள் சோர்வு இல்லாதவளாக வாழக்கூடியவளுக்கு பெண் என்று பெயர். இந்த இல்லறத்தை காட்டுகிறார். இந்த இல்லறம் எதற்காக என்று மேலும் சொல்லுகிறார். துறந்தார்க்கும் துவாதவர்க்கும் இறந்தார்க்கும் இல்வாழ்வான் என்பான் துணை. என்ன? தபஸ்விகளுக்கும் துக்கம் வந்து ஏழ்மையால் வருந்துபவர்களுக்கும் இறந்து போன பிதர்களுக்கும், இவர்கள் எல்லோருக்கும் நலம் அளிப்பதற்காக இல்லறம். இந்த கிரகஸ்தன் அவர்கள் எல்லோருக்கும் துணையாக இருக்கிறான். தென்புலத்தார், தென்புலத்தார் என்பது பிதர்கள். தென்புலத்தார் தெய்வம் விருந்தொக்கல் தான் என்று ஆங்கு ஐம்புலத்தாறு ஓம்பல் தலை. பிதர்கள் தெய்வம், விருந்தாளிகள் உறவினர்கள், தான் இவ்வனைத்திற்குமாக தொண்டு செய்வதற்காக இல்லறம். எவ்வளவு அழகா சொல்லுகிறார். இது மாதிரியான இந்த குறள் எல்லாம் இல்லறத்தின் பெருமையை நமது சாஸ்திரங்கள், நமது வேதங்கள் எப்படி உணர்த்துகின்றனவோ அப்படியே உணர்த்துகின்றன. இவ்வளவு முக்கியத்துவம் இல்லறத்திற்கு சமணத்தில் கிடையாது, பௌத்தத்திலும் கிடையாது. புரிஞ்சுக்கோங்க. நிச்சயமாக அறம் எனப்பட்டதே இல்வாழ்க்கை என்கிற சொல் ஒரு வைதிகனுடைய சொல், ஒரு வேதியனுடைய சொல். அவர் என்ன சாதிங்கிறதுலாம் என் பேச்சு இல்லை, அதை நான் சொல்லலை. வைதிகன்னா நான் உடனே பிராமணராக இருக்கணும் அப்படிலாம் நான் சொல்ல வரல. வைதிகன் நான் சொல்றது எதன்னா,
வேதத்தை பின்பற்றுபவன், அதை சொன்னேன். அந்த அர்த்தத்தில் சொன்னேன். வைதிகன்றது வேற அர்த்தம் உண்டு, அதை சொல்லலை. என்ன இன்றும் ஒரு நம்பிக்கை என்ன என்றால், வள்ளுவர் குடியைச் சேர்ந்தவர் அவர் இருக்கலாம், இருக்கலாம். அவர் வள்ளுவர் குடியைச் சேர்ந்தவராக இருக்கலாம், தாராளமாக. ஆனால் அவர் எப்படி அந்த வேத கருத்துக்களை சொல்லுகிறார் என்கிறதை இப்பொழுது காட்டின் வரேன். அதுல இந்த இல்லறம்ங்கிறதை இவ்வளவு முக்கியமாக வைத்தது, இல்லறம்ங்கிறது தான் அறம் என்று அடித்து பேசுகிறார். அரணெனப்பட்டதே இல்வாழ்க்கை என்று கூறுவது இருக்கே, இது பௌத்தத்திலோ சமணத்திலோ இல்லாத விஷயம். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதுலேயும் பார்த்தேன்னா இவர் 5 யாகங்களை 5 வேள்விகளை வெளிப்படையாக சொல்லுகிறார். அதுவுமே வேதத்திற்கு பொருத்தமான விஷயமாக இருக்கிறது. வேதத்தினுடைய தெய்வங்களை போற்றுகிறார். எல்லாரும் உட்கார்ந்துருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கேன். இன்னொரு 5-10 நிமிஷம். இது என்ன அப்படின்னா, ஒரு குறள் எடுத்துக்கிறேன். 5 அவித்தான் ஆற்றல் அகல் விசும்புளார் கோமான் இந்திரனே சாலும் கரி. 5 அவித்தான் ஆற்றல் என்கிறது 5 அடக்கி வைத்த ஆற்றல். அவித்தான் என்கிற சொல் இது அவியிலிருந்து வந்ததாக சிலர் காட்டுகிறார். உண்மையாக இருக்கலாம். ஹவிசு இந்த 5 தர்மத்திற்காக என்று அவிர்வாகம் போல சமர்ப்பணம் பண்ண ஒரு ஆற்றல். அந்த ஆற்றலுக்கு இந்திரனே போதுமான உதாகரணம். இந்திரனே சாதும் கரி என்கிறது தான் இங்க வாக்கியம். இதை கொஞ்சம் வேறு விதமாக சொல்லுபவர்கள் இருக்கிறார்கள். என்ன என்றால், இந்திரனுக்கு பிற்காலத்து இந்து மதத்தில் கொஞ்சம் தாழ்ந்த ஸ்தானம். அதை கொண்டு இந்திரன் பெண்களிடம் தவறாக நடந்து கொள்ளுவதால் இந்திரனுக்கு கிடைத்த சாபத்தை நினைவூட்டும்படியான குறள் இது என்று அர்த்தம் பொருந்து முயற்சிக்கிறார்கள். அது தவறான பொருள். அப்படி பொருள் கூற முடியாது. அப்படி கூறுவது மரபும் இல்லை. இவர் கூறுவது வேதத்தின் இந்திரம். சிக்ஷானரகா பிரதிபகா அகாம கர்சனகா என்று ருக்வேதம் எந்த இந்திரனை அகாம கர்சனகான்னு சொல்லுகிறதோ, புலன்களை வென்றவன் என்று சொல்லுகிறதோ, காமத்தினால் இழைக்காதவன் என்று சொல்லுகிறதோ அகாம கர்சனகா. திராதாரமிந்திரம் அவிதாரமிந்திரகும் ஹவே ஹவே சுகவகும் சூரம் இந்திரம் குவேனு சக்கர. எதனால் இந்திரனுக்கு இந்திரன் என்கிற பெயரோ, இந்திரன் என்ன அர்த்தம்? மாஸ்டரின்னு அர்த்தம். இது பரமேஸ்வரியே. இந்திரியத்துக்கே இந்திரியம்னு ஏன் பேரு அப்படின்னா, இந்திரனால் மாஸ்டரி பண்ணப்பட வேண்டியவைகள் என்பதால். அதற்காகவே அதற்கு இந்திரியம் என்று பெயர். அப்படிப்பட்ட இந்திரனை இங்க மாடலாக வைக்கிறார். இங்க இந்திரனே சாலும் கரி. இதற்கு வேற விதமான பொருள் கூற முடியாது. ஒரு வேடிக்கையான பொருள் இப்பொழுது அண்மையில் சில பேர்கள் கூறுகிறார்கள். அதையும் சொல்லி விடுகிறேன். இது என்ன அப்படின்னா, பொறி தான் நினைக்கிறேன். ஆமா, வேற ஒரு குறள்ல பொறின்னு ஒண்ணு 5 அவித்தான் பக்கத்துல வைக்கிறார் இல்லையா? அந்த பொறி என்பதற்கு ரொம்ப விசித்திரமாக சில பேர்கள் சிலுவை என்று அர்த்தம் கூறினார்கள். அந்த சிலுவையில் 5 அவித்தான் என்றால் அவி என்கிற சொல்லிற்கு பலி என்று அர்த்தம் கூறினார்கள். 5 அங்கங்கள் தனது அங்கங்களையும் அந்த சிலுவையில் பலியாக கொடுத்தவருடைய ஆற்றல். இது திருக்குறளில் இயேசுநாதரை குறிக்கக்கூடிய குறள். திருக்குறள் என்கிறது ஒரு கிறித்துவ இலக்கியம். என்ன செயின்ட் தாமஸ் பிரைமரி சோர்சஸ் பிரகாரம், வரலாற்று பிரகாரம் ஒருபொழுதும் அவர் இந்தியாவுக்கு வந்ததில்லை. இதற்கான எல்லா ஆதாரங்களும் இருக்கு. அதை பற்றி பேசுவதற்காக இப்போ இல்ல சொற்பொழிவு. அதனால எனக்கு நேரம் இல்லை. ஆல்ரெடி நேரம் ஆயிடுச்சு எனக்கு. அப்படிப்பட்டவர் இந்தியாவுக்கு வந்தாராம். இந்தியாவில் மயிலாப்பூர்ல எங்கேயோ உட்கார்ந்து இருந்தாராம். அப்போ சில பார்ப்பன வெறியர்கள் வென்று அவரை கொன்று தின்னார்கள், கொன்று விட்டார்கள் என்று அவர் கதையை முடித்தார். இதை பார்த்த இயேசுநாதர் கதையை எனக்கு சரி விட்டுருங்க. இந்த விஷயத்துக்கு வருவோம். இந்த
அந்த தோமா அவர்கள் செயின்ட் தாமஸ் அவர் இந்த கடற்கரை வழியாக அப்படி போய்கொண்டிருக்கும் பொழுது அங்கே எங்கேயோ திருவள்ளுவர் அமர்ந்திருந்தார். அவர் தாமஸிடம் ஞானஸ்நானம் பெற்றார். அவர் இயேசு கிறிஸ்துவனுடைய அருளால் திருக்குறளை இயற்றினதால் இந்த ஒரு குறளில் 5 அவித்தான் ஆற்றல் என்று சிலுவையில் இருக்கக்கூடிய சிலுவையில் எழுந்தருள் இருக்கக்கூடிய இயேசு பிரானை பற்றிய குறளாக இதை அமைத்தார். ஒரு 2-3 காரணங்களை காட்டி இந்த திருக்குறளே இதனுடைய சமயம் கிறிஸ்துவ மதம். வேற என்னென்ன இன்னொரு காரணம் கூட பார்த்தேன். அது ரொம்ப வேடிக்கையான காரணம். என்னென்ன, இந்த திருக்குறளில் உள்ள கணக்கெல்லாம் இருக்கு பார்த்தேடா. அறத்துப்பால் எவ்வளவு கணக்கு, காமத்துப்பால் எவ்வளவு கணக்கு, இந்த கணக்கெல்லாம் கூட்டி கழிச்சா எல்லாம் 7 7 7ன்னு வரதான். கிறிஸ்துவ மதத்தில் 7 என்பது மிகவும் முக்கியமான ஒரு எண்ணம். இவரும் 7க்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுப்பதால் 7 பிறப்புன்னு வேற சொல்லிவிட்டார். அதனால இது கிறிஸ்துவ நூல். வேதத்தில், இந்து மதத்தில், சனாதன தர்மத்தில் 7க்கு எவ்வளவு முக்கியத்துவம் இருக்கிறது என்பதையே 7 நாள் சொற்பொழிவு சொன்னாலும் முடியாது. அவ்வளவு முக்கியத்துவம் இந்த இந்து மதத்தில் 7 என்பதற்கு உண்டு. புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம என்ன இது மாதிரியான சில ஏதோ ஒரு மேலோட்டமான கருத்துக்களை வச்சுண்டு நாம் இழுத்த இழுப்புக்கு வள்ளுவரை கொண்டு செல்வது என்கிறது இது ஒன்றும் வியக்கத்தக்கது இல்லை. அவர்கள் எங்க போனாலும் அங்க உள்ள பண்பாட்டை முதலில் பரிகசிப்பார்கள், பிறகு அதை தன்னுடையதாக ஆக்கிக்கொள்ள முயற்சி எடுப்பார்கள். உலகம் முழுக்க அவர்கள் செய்தது அதுதான். இதற்கு தான் இன்கல்ச்சுரேஷன் என்று பெயர். கர்நாடக சங்கீதத்தை தன்னுடையதாக ஆக்க விரும்புகிறார்கள் அல்லவா, அது மாதிரி. வேதம் என்கிற சொல் உதாரணத்துக்கு புருஷ சூத்தமே இயேசுநாதரை பத்தி தான். ருக்வேதத்தில் புருஷ சூத்தமே இயேசுநாதரை பத்தி தான் என்று சொல்லுவார்கள். இது மாதிரி சொல்லிக்கொண்டே முதல்ல எடுத்தோன்னேங்க யூதர்கள் எதெல்லாம் சொல்லியிருக்காளோ அதெல்லாம் இயேசுநாதரை பத்தி தான் சொல்றதுன்னா ஆரம்பமே அது. அங்கேயே ஆரம்பிச்சாச்சு இந்த இன்கல்ச்சுரேஷன். அதிலிருந்து ஆரம்பித்து தொடர்ச்சியாக எங்க எது இருந்தாலும் அங்க உள்ள ஒரு பண்பாடு அங்க இருக்கு. அங்க அந்த கோவில் மாதிரியே நாமும் கோவில் கட்டணும், அங்க துவஜஸ்தம்பம் இருந்தால் நாமளும் துவஜஸ்தம்பம் வைக்கணும். அவர்கள் பாடக்கூடிய ராகங்கள்லேயே அதே மெட்டிலேயே நாமும் பாடணும். இது இந்தியாவில் மட்டும் நடப்பதல்ல, உலகம் முழுவதும் இதுதான். டிசம்பர் 25 வேற ஏதோ ஒரு ஃபங்க்ஷன், நமக்குலாம் தெரிஞ்சதுதான் அதெல்லாம். அதை எடுத்து இவர்கள் கொண்டாட ஆரம்பித்தார்கள். இயேசு பிரான் பிறந்தார் என்று கொண்டாட ஆரம்பித்தார்கள். காலப்போக்கில் என்ன ஆகிவிடும்? இப்போ நம்ம பார்ப்போம், என்னடா அது நம்மளோட எடுத்துக்கிறாங்களேன்னு சிரிப்பா வரும். ஒரு 100-200 வருடங்கள் கழித்து பார்த்தா எப்படி தோற்றமளிக்கும் என்றால் இது கிறிஸ்துவர்களுடைய அம்சம் என்று தோற்றமளிக்கும். இது மாதிரி பல விஷயங்களை அவர்களுடையதாக ஆக்கிக் கொள்ளுவதற்கு தான் என்ன பொருள், என்ன வார்த்தை, இன்கல்ச்சுரேஷன் என்று கூறுவார். இப்படி இதிலிருந்து அது எடுத்தது, அதிலிருந்து இது எடுத்தது, இதிலிருந்து அது எடுத்ததுன்னு சொன்னா அப்புறம் அவர்களுடையது என்று ஏதாவது இன்னோவேட்டிவா ஏதாவது இருக்கா, ஒரிஜினலா ஏதாவது இருக்காம இருக்கிறது. நம்பிக்கை தன்னுடைய மதத்தின் பேர் நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு நிரந்தர நரகம் என்பது அவர்களுடையது. அவர்களுக்கு முன்பு யாருமே சொன்னதில்லை. அதுதான் அவர்களுடைய ஒரிஜினல். இப்போ விஷயத்துக்கு வரேன். இங்க இந்த திருக்குறள் இதுல இந்திரனே சாலும் கரி, அதுக்காக வந்தேன். இந்திரன் என்கிற சம்ஸ்கிருத சொல், அதுக்கு நீங்க ஜெனரல் மீனிங்க்கு போனேன்னு வச்சுக்கோங்க, தலைவன் அப்படிங்கிற பொருள் வரும். தேவேந்திரனை அவர் தலைவனாக இருக்கிறதுனால இந்திரன் என்று கூறுகிறார்கள். உண்மைதான் அது. இந்திர என்கிற சொல்லுக்கு நீங்க வேறு சொல்லுக்கு போனா மாஸ்ட்ரின்னு அர்த்தம். இது பரமேஸ்வரியே மாஸ்ட்ரின்னு அர்த்தம். அதனால அவருக்கு இந்திரங்கிற பேர் வந்தது. அதை தலைவன் எடுத்துக்கொண்டு இது தலைவன் என்று வருவதால் இது எங்களுடைய இயேசுபிரான் தான் என்று கூறுவார். தமிழ் அறிஞர்கள் தான் கூறணும். வேற எங்கேயாவது தலைவன்கிற பொருள்ல தமிழ் இலக்கியங்கள்ல இந்திரன் வந்திருக்கிறதா? இந்திரன் என்கிற சொல் வந்திருக்கிறதா? இந்திரன் என்கிறது தமிழ் இலக்கியங்கள்ல பெரும்பாலும் பார்த்தீர்கள் என்றால்
இந்திரனைத்தானே வருகிறது. வேதத்தில் உள்ள இந்திரனைத்தானே வருகிறது, புராணத்தில் உள்ள இந்திரனைத்தானே வருகிறது. பெரும்பாலும் சம்ஸ்கிருதத்திலேயே அப்படித்தானே. இதெல்லாம் வேற, ப்ரிஃபிக்ஸோட வரதெல்லாம் எடுத்து காட்டுகிறார்கள். கஜேந்திரன் நரேந்திரன் என்றெல்லாம் எடுத்து காட்டுகிறார்கள். அதெல்லாம் வேற, அந்த சொல்லாடல் வேற. இந்திரன் என்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தம்? இந்திரனே சாலும் கரி. வேற ஏதாவது தெய்வங்களை பத்தி வருகிறதா என்றால் இங்கு பார்த்தீர்கள் என்றால், அகன் அமர்ந்து செய்யாள் உரையும் முகன் அமர்ந்து நல்விருந்து ஓம்புவான் இல். விருந்தாளிகளை முகமலர்ச்சியோடு வரவேற்கும் வீட்டில் மகாலட்சுமி எப்பொழுதும் இருப்பாள். ஒரு குறள் இந்திரனை பற்றி காட்டினேன், மகாலட்சுமியை பற்றி நிறைய குறள் வருது. இது மாதிரி எடுத்துக்கொண்டோம். ஆணையில் தேவர்களை பற்றி பொதுவான குறள், செல்விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்து இருப்பான் நல்விருந்து வானத்தவர்க்கு. விருந்தாளிகள் யாராவது வருவார்களா என்று பார்த்து அன்போடு இங்கு வரவேற்று விருந்தோம்பல் செய்து வைப்பவர்கள் தேவலோகத்து மக்களின் விருந்தாளிகளாக ஆகிறார்கள். அடக்கம் அமருள் உய்க்கும், அடங்காமை ஆறுருள் உய்த்துவிடும். அடக்கம் என்பது தேவலோகத்தில் நம்மை வைக்கும், அல்லது பூலோகத்திலேயே நம்மை தெய்வமாக வாழ வைக்கும். இதெல்லாம் தெய்வம் என்கிற சொல், அதுக்காக எடுத்துட்டேன். கதம் காத்து கற்று அடங்கல் ஆற்றுவான் செவ்வி அறம் பார்க்கும் ஆற்றின் நுழைந்து என்கிற கோபத்தை, சினத்தை அடக்கி ஒரு மிகப்பெரிய கட்டுப்பாட்டினை புலன்களில் கையாளுபவன் இருக்கிறானே, அவனை தர்மம் காக்கும், தர்மம் தலை காக்கும், அறம் பார்க்கும் என்கின்ற வார்த்தை. அவ்வித்து அழுக்காறு உடையானை செய்யவன் தவ்வையை காட்டிவிடும். எவன் ஒருவன் பொறாமையோட அலையறானோ, பேராசையோட அலையறானோ, அவனை மகாலட்சுமி கடாட்சிக்க மாட்டாள். பின்பு யார் கடாட்சிப்பாள் என்றால் பூதேவி கடாட்சிப்பாள், ஜேஷ்டாதேவி. அறம் அறிந்து வெஹ்கா அறிவுடையார் சேரும், திறன் அறிந்து ஆங்கே திரு. எவன் ஒருவன் தர்மத்தை அறிந்து மற்றவர்களிடமிருந்து பொருளை திருடாமல் இருக்கிறானோ, அப்படிப்பட்ட அறிவாளிகளிடமே எப்பொழுதும் மகாலட்சுமி இருப்பாள், திரு இருப்பாள். இதெல்லாம் மகாலட்சுமியை பற்றிய குறளாக அமைகிறது. இன்னும் சில விஷயங்கள் இருக்கின்றன திருக்குறளில். அது என்ன என்றால் நாளை தினம் பார்க்கலாம். ஒன்று, பிரசித்தமாக சனாதன தர்மத்தில் இருக்கக்கூடிய கர்மா தியரி. இரண்டாவது, மறுஜன்மா முதலிய கருத்துக்கள் திருக்குறளில் எப்படி இருக்கிறது என்கிறதையும் பார்த்து, அதன் பிறகு கொஞ்சம் விஸ்தாரமாக முதல் 10 குறள் அதில் இறை வாழ்த்து எப்படி இருக்கிறது என்கிறதையும் நாம் கண்டு, அதன் பிறகு வைணவமும் சைவமும் என்கிற தலைப்பையும், இதெல்லாம் நாளைய தினம் நாம் பார்க்க போகிறோம். நாளையோட இந்த காரியக்கிரமம் முடிவடைகிறது. சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம்.